கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதம் வாசித்தீர்களா? இந்த ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இறந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏரோது ராஜா ஜனங்களுக்கு முன்பாக உட்கார்ந்து அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் தன்னைத்தானே புகழ்ந்து அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள். இது தேவனுடைய சத்தம், இது ஒரு சாதாரண மனிதனுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி அங்க ஏரோது ராஜாவை புகழ்ந்து பேசுகிறார்கள். அவனுக்குள்ளே பெருமை வந்து விட்டது. பாருங்கள், அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் தேவனுக்கு வரவேண்டிய மகிமை தனக்குத்தானே அவன் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் இறங்கி அவனை அடித்து அவன் அங்கே மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, நீங்கள் யாருக்கு மகிமையை செலுத்துகிறீர்கள்? நம்மை படைத்த தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துகிறோமா? இல்லை என்று சொன்னால் தனிப்பட்ட மனிதர்களுக்கு, இல்லை என்றால் ஊழியர்களுக்கு நாம் மகிமையை, நாம் உயர்வை நாம் செலுத்துகிறவர்களா இருக்கிறோமா? நமக்கு யாராவது உதவி செய்து விட்டால் அவர்களை நாம் புகழ்ந்து நாம் பேசுகிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு மாத்திரமே நாம் மகிமையை செலுத்த வேண்டும், கனத்தை செலுத்த வேண்டும். அவர் மாத்திரமே எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லி வைத்திருக்கிறார்: நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் நான் கொடேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை நான் வேற ஒருவனுக்கும், மனிதர்களுக்கோ இல்லை என்று சொன்னால் விக்கிரகங்களுக்கோ நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் இங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்கிறோமே, ஆராதனைக்கு செல்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாம் ஊழியங்களை செய்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஆராதனையின் மூலமாக, ஒருவேளை ஆண்டவர் செய்தியின் மூலமாக அற்புத அடையாளங்களை கூட செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அதனால் வருகிற மகிமை யாருக்கு செல்லுகிறது? என்னால் தான் இந்த விடுதலை உண்டானது, என்னால் தான் இந்த சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது என்று சொல்லி நமக்கு நாமே மகிமையை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை என்று சொன்னால் இது ஆண்டவரால் உண்டானது, என்னால் ஒன்றும் இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஊழியக்காரன் தான், இதை செய்தது, இந்த அற்புதங்களை செய்தது, விடுதலையை தந்தது, சமாதானத்தை தந்தது, வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு மகிமையை நாம் செலுத்துகிறோமா? இந்த ஏரோது ராஜா தனக்குத்தானே மகிமையை அவன் ஏற்றுக்கொண்ட பொழுது தேவதூதன் இறங்கி அவனை அடித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்திலே நேபுகாத் நேச்சாரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா அநேக சுற்றியுள்ள நாடுகளை எல்லாம் வெற்றி கொண்டு அவன் அங்க ஒரு பெரிய அரண்மனையை தனக்கென்று கட்டி அவன் அதிலே வசிக்கிறான். அப்பொழுது அங்க அவன் அரண்மனையில் உலாவி கொண்டிருக்கவன் யோசித்து பார்க்கிறான், இவ்வளவு பெரிய அரண்மனையா எனக்கு, இவ்வளவு பெரிய தேசமா, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களா என்று சொல்லி அவன் அப்படியே யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் பிறக்கிறது. அப்பொழுது அவன் வார்த்தையை தன்னுடைய இருதயத்திலே தான் அவன் சொல்லிக் கொள்ளுகிறான், இது என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவன் அங்கே ஒரு வார்த்தையை அவன் வாயிலே கூட அவன் பேசவில்லை, இருதயத்திலே ஒரு நினைவு வருகிறது, அவ்வளவுதான். என் மகிமைக்காக நான் கட்டின மகா பாபிலோன் என்றான். வேதம் சொல்லுகிறது, அவன் ராஜ மேன்மையிலிருந்து அவன் துரத்தப்பட்டான், மிருகங்களோட புல்லை மேய்ந்தான்.
பைத்தியக்காரனாய் மாறி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ராஜாவாக வாழ்ந்தவன் பாருங்கள், தனக்கு தானே பெருமை, இத்தனை வெற்றி, இத்தனை ஆசீர்வாதங்கள், இந்த அரண்மனை எல்லாம் கர்த்தர் எனக்கு தந்தது என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தாமல் போன பொழுது அங்கே அவன் பைத்தியக்காரனாய் மாறுகிறதை பார்க்கிறோம். எனவே தான் சங்கீதம் 18:3 அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த வசனத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? துதிக்கு பாத்திரர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒரு மனிதனோ, ஒரு ஊழியக்காரனோ, இல்லைன்னு நம்மை ஆளுகை செய்கிற அதிகாரத்தில் உள்ளவர்களோ கிடையாது. யார் நமக்கு எப்படிப்பட்ட உதவிகளை செய்தாலும், எப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடந்தாலும் அவர்கள் எல்லாம் மனிதர்கள் தான். ஆனால் துதிக்கு பாத்திரர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த காணொளியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, நீங்கள் யாருக்கு மகிமையை செலுத்துகிறீர்கள்? கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறீர்களா? இல்ல உங்களுக்கா, இல்லைன்னு சொன்னா மற்ற மனிதர்களுக்கோ, விக்கிரகங்களுக்கோ கர்த்தருக்கு வர வேண்டிய மகிமையை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுக்கு மாத்திரம் மகிமையை செலுத்துங்கள். ஏனென்றால் அவர் மாத்திரமே சிருஷ்டிகர், அவர் மாத்திரமே உங்களுக்கு ஜீவனை தந்தவர், உங்களை இதுவரை தாங்கி ஏந்தி சுமந்தவர், உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர். அவருக்கு மாத்திரம் நாம் மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.